திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் மாசி தெப்ப உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான உலக புகழ்பெற்ற இக்கோவில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்டதாகும். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் மாசி மக தெப்ப உற்சவம் 11 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த தெப்ப உற்சவத்திற்கு தமிழகம் முழுவதும் மட்டுமன்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என லட்சக்கணக்கான பெண்கள் பக்தர்கள் வந்து கோவில் தெப்பக்குளப்படிகளிலும் குளத்தை சுற்றிலும் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். இந்த ஆண்டு மாசி தெப்ப உற்சவ விழாவை முன்னிட்டு புதன்கிழமை காலை 9 மணிக்கு உற்சவ சௌமிய நாராயண பெருமாள் மற்றும் தேவியர்கள் கல்யாண மண்டபம் எழுந்தருளல் நடைபெற்றது. அங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள கொடிமரத்திற்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த புனித நீருக்கு விக்னேஸ்வரர் பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கருட பெருமான் சித்திரம் வரையப்பட்ட கொடியினை மேளவாத்தியங்கள் முழங்க வைணவ ஆகம முறைப்படி கொடிமரத்தில் காலை 10:32 மணிக்கு கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவியருக்கும் உடன் பட்டாச்சாரியருக்கும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்பு கொடிமரம் தர்பை புல் மற்றும் மா இலையால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு புனித நீர் மற்றும் பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியையும் தாயாரையும் வழிபட்டனர். தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு நாள்தோறும் இரவில் உற்சவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி சுவாமி வீதி உலா புறப்பாடுகள் நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்வான 14ஆம் தேதி 10ஆம் திருநாளாக தெப்பத் திருவிழா நடைபெறவுள்ளது. விழாவுக்கான ஏற்பாடுகளை சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் மதுராந்தக நாச்சியார், தேவஸ்தான கண்காணிப்பாளர் சரவண கணேஷ், மேலாளர் இளங்கோ ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.